மீனராசி. மீனராசி என்றால் யாருன்னா குரு பகவானின் ஆதிக்கமற்ற ஒரு ராசி. அப்போ குரு பகவான் ஆதிக்கமற்ற ஒரு ராசி. சனி பகவான் அவருக்கு யார்? 11ஆம் இடம் சொல்கிற மகரம், 12ஆம் இடம் என்ற விரயஸ்தானம், 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் சனி பகவான். அப்போ 11ஆம் இடம்னா லாபஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம், லாப நஷ்ட இடத்துக்கு அதிபதியானவர் எங்கே வராரு? ராசியிலேருந்து உட்கார்றாரு. இந்த ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானவாதிபதியாக செயல்படும். அப்போ விரையாதிபதி பாதகாதிபதி 2 பேரும் எங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னா ராசியிலே வந்து உட்காந்துருக்கான். ராசியில் சமபலத்தில் உட்காந்துருக்கான். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனால் எந்த அளவுக்கு ஏதாவது இம்சைகள் கொடுக்கலாமோ அப்படின்னு யோசிப்பான். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற ஸ்தானப்படம் அந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த மீனராசிக்கு ஜென்ம சனி அடிப்பாங்க. ஏற்கனவே 2.5 வருஷம் வந்து கால் பாதங்கள்லாம் இருக்குது, விரயஸ்தானங்கள் இருந்த சனி பகவான் இப்போ ஜென்மம்னா உடம்புல உட்காரும்போது சோர்வு அதிகமாக கிடக்கும், உடல் அலைச்சல், உடம்புல வந்து வியாதியை உண்டு பண்ணுவான், எந்த வேலையும் செய்ய முடியலன்னு காட்டும், நடக்க முடியல, போக முடியல, வர முடியல, இந்த வேலையை செய்யலன்னு சோம்பல் அதிகமாக கொடுப்பான். ஒரு இது வரைக்கும் நல்லா ஆக்டிவாக செஞ்சுருந்த வேலைகள்லாம் அப்படியே நிறுத்துவான், போட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிற மாதிரியே பண்ணுவான். அப்போ அடிச்சேன் இதனால் ஒரு வேலையும் செஞ்சால் இப்போ வேலை செய்யலைன்னா புகழ் கீர்த்தி, வேலை செய்கிற இடத்துல போய் நம்ம ஒழுங்காக இப்படி செய்யலைன்னா இது வரைக்கும் நல்லா பண்ணி தான் செய்யலைன்னா அந்த நம்மளோட புகழ் குறையுதில்ல, வேலை செய்யலப்பா இவங்க சரியாக பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கெட்ட பேர் அதெல்லாம் எடுத்தால் புகழ் கீர்த்தி குறையுது இல்லையா? இது மாதிரி குறையத்தன்மை நம்ம நிறைய விஷயங்களை வந்து அந்த ராசியில் உட்காந்து நம்மளை படுத்தி கிடக்கும். அது ஏன்னா சமபலம் நீயா நானான்னு பார்த்துடலான்ற ஒரு கணக்கில் வந்து மீனராசியில் வந்து சனி பகவான் அமரும்போது ஈக்குவலைசராக இருக்காருங்க. அப்போ குரு பகவானோட ராசியில் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அப்போ அதை சமாளிக்கக்கூடிய தன்மை நம்ம வளர்த்துக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜென்ம சனி உடல் சோர்வுகள் வராமல், அதிகமாக ஒரு டென்ஷனை ஏற்படுத்திக்காமல், மெடிடேஷனை பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அவரோட பார்வைகள் 3ஆம் இடம் முயற்சியில் ஒரு தடைகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். சகோதர வழிகளை பகையில் உண்டு பண்ணார். சகோதரிகிட்டெல்லாம் வந்து தேவையான வாக்குவாதம் பண்ணி பகையை உண்டு பண்ணக்கூடியது அமைப்பை காட்டும். அவரோட வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கப்படுகிறது கன்னிராசி. கன்னிராசி 7ஆம் இடமாக பார்த்துட்டு இருக்கார். அந்த ராசி பலன் என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரிகளால் சொல்லி மனைவியிட்ட வாக்குவாதம் பண்ணுறது, கணவனாக இருந்தால் மனைவிட்ட சண்டை போட்டுருப்பான், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. எழுத்துக்கெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறது, எதை எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது, நீங்கள் அதை செய்யல, இதை செய்யல, இதை பண்ணல, அதை பண்ணலாம்பாங்க. பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் வீட்டில் வந்து ஏதாவது தேவையான பழக்க வழக்கம் வீட்டில் வந்து தேவையான வாக்குவாதங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. இது மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா உடம்புலேயே உட்காந்துருக்காரு அவர் உட்காந்த 3ஆம் இடத்தை பார்ப்பார். முயற்சி வெற்றி சாணங்களை தான் தடை பண்ணிட்டு உட்காந்துருவான். நம்மளே தான் நம்ம உடம்புல எல்லாத்தையும் பண்ணி முயற்சி பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம், தேவையெல்லாம் புலம்பிட்டு உட்காந்துருப்போம். சகோதர சகிட்டு தேவையெல்லாம் வாக்குவாதம் பண்ணுவோம், சண்டை சச்சரவு பண்ணுவோம். யார் பண்ணுறது? நம்மளே தான் பண்ணுவோம். ஏன்னா நம்மகிட்ட தானே உட்காந்துருக்காரு மீனராசிக்காரன், நம்மகிட்ட தான் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன பண்ணுவோம்? இது மாதிரி ஜென்மத்தில் வரும்போது அவர் இந்த மாதிரி அவஸ்தைகளை கொடுக்கும். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கணவன்தாரன், சகோதரன், நண்பர்கள், தேவையில்லாமல் கெட்ட பழக்கம் உள்ள நண்பர்களோட பழக்க வழக்கம்லாம் ஏற்படும். தேவையெல்லாம் கெட்ட பழக்கங்கள் உருவாகக்கூடியதாக அமைப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் தான் எல்லாத்துக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் என்ன பண்ணணும்? நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நமக்கு நாமே மருந்து அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும். அவரோட 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். ஏன்னா உட்காந்தோம்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம் தொழிலில் வந்து டார்ச்சர் அதிகமாக இருக்கும், இடமாற்றத்தை உண்டு பண்ணுவான். தொழிலில் வேலை கிடையாது, சரியான நல்ல வேலை பார்த்தோம்னா வீட்டை விட்டு வேலை விட்டு அனுப்பிடுவான். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இடமாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். வேலை பறிபோகிற மாதிரி காட்டும், ஒரு பயம் ஏற்படும். ஐயோ வேலை போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அப்போ வெளிநாடு எங்கேயா போகலாமா வரலாமான்னு வெளிநாட்டு அமைப்புகள்லாம் காட்டக்கூடியதாக இருக்கும். இதுவரை நிறைய விஷயங்களை வந்து இடப்பெயர்ச்சிகளை காட்டும். நோய் கொடுக்கும், இதனால் மன அளவில் நோய் கிடைக்கும். உடம்புலலாம் அவஸ்தை பெரும். அதான் ஏன்னா ஜென்மத்தை உட்காந்து உடல் அவஸ்தை தான் அயர்வுன்னு சொல்லுவாங்க, உடம்புல ஏற்படக்கூடியது. இந்த அமைப்புகள்லாம் வலுவாக நின்று உட்கார்ந்த இடத்துல செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அது ஸ்தான பலம்னு அந்த ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அது மீனராசியில் உட்காந்துருக்கும்போது ஒரு சமபலம் உள்ள குருவோட வீட்டில் உட்காந்துருக்கும்போது என்னென்ன பண்ண முடியுமோ அதை பலன்கள் பண்ணிட்டு 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்தில் ஸ்தான பலன்கள்லாம் தடுத்துட்டே இருப்பான். தொழிலில் இக்கட்டான வேலையில் இடமாற்றத்தை கொடுத்து அவஸ்தையை கொடுக்கறது, எந்தெந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அது இல்லாமல் நம்ம தான் செய்கிற மாதிரியே காட்டும். அது டார்ச்சர்னால நம்மளே அதை ஏற்படுத்திக்கிற மாதிரி காட்டும். நம்ம ஏதாவது தேவையெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிறது, ஒரு முயற்சி இல்லாமல் சைலண்டாக இருக்கிறது, இது மாதிரி எல்லாமே நம்மளே நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்கிறது மீனராசிக்காரங்களுக்கு நடந்துட்டுருக்கோம். அது மாதிரி மனைவி கணவன் வகையில் விட்டு கொடுத்து போகிறது, வாய்ப்பாக்கம் பண்ணாத கொண்டு போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதோட தன்மைகள்லாம் வச்சுட்டோம்னா நல்ல ஒரு விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விசேஷம்னா என்ன? நம்ம தப்பிச்சுக்கிறோன்னு அர்த்தம். ஒரு வாட்டி விசேஷமான பலன் சொல்கிறது எல்லாமே நம்ம நாமளே காப்பாற்றிக்கிறது தப்பிச்சுக்கிறதுன்றதான் கணக்கு. அதனால் சனி பகவானோட தொல்லைகள் அதிகமாக இருக்குது. ஜென்மசனி என்ன பண்ண ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாம் விட்டு கொடுத்து போகிறதுன்றது தான் தன்மை. எல்லாமே அதிகமாக வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து சஞ்சோதம் பண்ணாலே நமக்கு நாமே மருந்துன்ற மாதிரி கொண்டு போகலாம். சனி பயிற்சி ஒவ்வொரு கிரகங்கள் போட்டு வாரம் விளக்கு போட்டு வர்றது போகிறவரெல்லாம் வச்சுட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அவஸ்தைகளை கட்டுப்படக்கூடிய அமைப்பில் கொண்டு வரலான்றது ஒரு நம்பிக்கை.
அதனால் இறை வழிபாடுகள் தேவைகளாக வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிட்டே வந்திங்கன்னா ஒரு நல்ல பலன்களை அமைகலான்றது. சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா தூக்கம் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும். வேறு ஒன்று படிப்பில் ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும். அவ்வளோதான் பண்ணுவோம், தவிர பெரிய ஒரு கெடுதலை கொடுக்காது. ஆனால் நல்ல எக்ஸாம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சளி, ஜலதோஷம், இருமல், போக முடியல வர முடியல இது மாதிரி காட்டி மார்க்கு குறைக்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்கோம். மற்றபடி ஒரு பெரிய கெடுதலை ஒன்றும் பண்ணாது. நல்ல வாழு வயசில் உள்ளவங்களெலாம் கலப்பு திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் காட்டும். தேவையில்லாமல் திருமணம், கலப்பு திருமணம் பண்ண அதில் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நம்மளாம் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்மள வயசு மூத்தவங்களாக இருக்கும், வயசு கம்மியாக இருந்தாலும் வயசு மூத்தவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தன்மைகள் ஆண் பெண்கள்லாம் மாறி மாறி இந்த மாதிரி ஒரு கலப்பு திருமணத்தை உண்டு பண்ணது அது தவறு கிடையாதுனாலும் வயது மீறிய கல்யாணமாக இருக்கும். வயது மீறியவங்களோட நட்புகள் உண்டு பண்ணுற மாதிரிலாம் காட்டிடும். அதனால் ஒரு சரியான பாதைகளை வளர்த்து கொண்டாமல் போனீங்கன்னா நமக்கு அந்த ஜென்மசனியானது சில பாதகங்களும் உண்டு பண்ணக்கூடியதாக அமைப்பு இருக்கிறதால முடிந்தவரை எந்தெந்த அளவில் நம்ம தொழிலில் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 7ஆம் இடம் சொல்கிறத மனைவி வாக்குவதும் குடும்ப சண்டையிலே வேறு எது வெளியே மனை சார்ந்த கூட்டாளிகள்கிட்ட ஒரு நல்ல அமைப்பில் பழகிவிட்டு போகிறது, புது விதமான கெட்ட பழக்கங்களை உண்டு பண்ணிக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு தன்னைத்தானே காப்பாற்றிக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ஒரு ராசியிலே ஒரு கிரகம் உட்காந்தா ஸ்தான பலனை கொடுத்துட்ருப்போம். அது சனி பகவான் மீனத்தில் உட்காந்தானா அந்த இடத்துல உட்காந்து பார்க்குற இடத்துலலாம் தொல்லை பண்ணுவான். ஏன்னா உட்காந்த இடத்துல சரியாக இருப்பான். ஏன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் கெடுதலாக ஒன்று பண்ண சிந்தனையை மாற்றி விடுவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்காக செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்காமல் நல்ல நிலையிலேருந்து குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு மனைவி கணவன்கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணிக்காமல் கொண்டு போனோம்னா சகோதரர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது இது மாதிரி கொண்டு போனோம்னா இந்த 2 ஆண்டுகள் மீனராசிக்கு பெரிய கெடுதல் கிடையாது. உடலில் சோர்வுகள் ஏற்படும். அப்பப்போ உடம்பை சரியான டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான முறையில் கொண்டு போனால் அந்த மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் அமையுன்றது சொல்லப்பட்டிருக்கு. வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உயிர்க்கெல்லாம் எந்த ஒரு ராசிக்குமே ஒரு கெடுதலை ஆகம் பண்ண மாட்டார். ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்றைக்குமே ஆயுள் கெடுக்க மாட்டார். அவஸ்தையில் கொடுக்காரங்க தான் பேர் வாங்கியிருக்காரு தவிர ஒரேடியாக 6 கெடுதல் பண்ணாலாம் கிடையாது. சிறு சிறு அவஸ்தைகள் நம்ம என்ன செய்யக்கூடிய கர்ம காரியங்களை பொறுத்தவரைக்கும் அந்த அவஸ்தைகளை அமைப்பட்டிருக்கு. அவ்வளோதான். மற்றபடி விசேஷமான ஒரு நல்ல கிரகம் தான் சனி பகவான். அதனால் மீனராசிக்கு பெரிய ஒரு கெடுதல் கிடையாது. ஜென்மசனின்றது நம்மை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவாக இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கலான்றது ஒரு அமைப்புகள் நலம்.